பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமையுண்டாவது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையிலிருந்து நிறைய காரியங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் வசனங்களை நம்ம படிக்கும்போது அந்த வசனத்துக்குள்ளே தேவன் எனக்கு என்ன சொல்ல வருகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பாருங்கள், தேவன் அநேக இடங்களில் அநேக காரியங்களை நீங்கள் பார்க்கும்போது வருத்தப்படக்கூடாது என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் வருது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தரேன். ஆனால் இன்றைக்கு இப்படிப்பட்ட வசனங்கள் அநேக இடங்களில் பிரபலமாக பேசப்படுற ஒரு வார்த்தையாக இருந்தாலும், ஆனால் அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் பாரம் போவதே இல்லை, வருத்தம் போவதும் இல்லை. ஏன் இப்படி இந்த வசனம் சொல்லியிருக்கும்போது ஏன் எங்கள் வாழ்க்கையில் மாறுவதில்லை? கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், வியாதி, பலவீனங்கள், வறுமைகள் மாறவே மாட்டேங்குது. இது என்னங்க தொடர்ந்து இப்படியே தான் இருக்குமா? சரி, நல்லா சுகமாக இருக்கிறேன், பணம்லாம் இருக்குதுன்னு சொன்னால், பலவிதமான அவருடைய வாழ்க்கையில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் வியாதி பாரமாக்கி. இன்றைக்கி அப்படியேப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஏன் எனக்கு இப்படியேப்பட்ட காரியங்கள்? வேத வசனம் அழகாக இப்படி சொல்லியிருக்குது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறேன், நீங்களாம் ஏங்கிட்ட வாங்க, நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன். அப்போ இந்த இளைப்பாறுதல் கிடைக்கவில்லை? ஏன் இப்படிப்பட்ட பாரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருது? ஆதியாகம புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது பாருங்கள், அங்கே பார்க்கும்போது 3ஆம் அதிகாரம் 17-19 வாசிக்கும்போது பாருங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். வருத்தம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தது பார்த்தீங்களா? தேவனுடைய வார்த்தையை கேட்காமல் வேறொரு வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதுனாலே. அங்கே மனைவி என்று சொல்லப்படுது, அங்கே அவங்க மட்டும்தான் இருக்காங்க. இல்லை, அந்த இடத்துல மாமா இருக்கிறாரு, அண்ணன் இருக்கிறாரு, சித்தப்பா இருக்காங்க, யாரோ ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்க வார்த்தையை கேட்டாலும் அதுதான் நடந்திருக்கும். ஏன்னா இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒரு கூட்டம் என்ன பண்ண தெரியுமா? மனைவி பார்த்து திரும்பும், உன் பேச்சை கேட்டு தான் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டுவாங்க. அப்படி கிடையாது. நாம் தேவனுடைய வார்த்தையை விட்டு வேறொரு வார்த்தைக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை. நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிச்சிடும். இதை போக்குவதற்கு நம்ம என்ன பண்ண வேண்டும்? ஒன்றும் இல்லைங்க, தேவ வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டும். தேவன் சொல்லியிருக்க ஒரு காரியங்கள் பிரகாரமாக நாம் நடக்க வேண்டும். அப்போ இந்த வருத்தம் இப்படி மாறிச்சு பாருங்கள். இந்த வருத்தத்தின் நிமித்தமாக இவர் பாருங்கள், கஷ்டப்படக்கூடிய ஒரு மனிதனாக மாறிட்டார், வேர்வை சிந்தக்கூடிய ஒரு மனிதனாக மாறிட்டார். நிலத்தில் பாருங்கள், விதைக்கிற விதை முள்ளும் குறுக்குமாய் விதைக்கும் விளையன்றார். அப்போ நான் விதைச்சா கூட எனக்கு அறுவடை பாருங்கள், சரியான அறுவடை கிடைக்கல. ஏன் இந்த வருத்தம்? ஏன் இப்படி? தேவ வார்த்தைக்கு ஒரு மனிதன் முக்கியத்துவம் கொடுக்காமல் போவதனால, தேவ வார்த்தைக்கு ஒரு மனிதன் செவி கொடுக்காமல் போவதனால அவன் வாழ்க்கையில் குறைவுகள் வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுகிறேன்னா, உங்கள் வாழ்க்கையில் பெரிய வருத்தத்தோடு இருப்பீங்கன்னா, பாரத்தோடு இருப்பீங்கன்னா, தேவன் பக்கமாய் திரும்பி அவரை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிங்க, அவருடைய வார்த்தையை கைக்கொள்ள ஆரம்பிங்க, அவருடைய வசனத்தோடு நேரத்தை செலவிடுங்க. அதுதான் உங்கள் பாரங்களை மாற்றக்கூடியதாக இருக்குது. வாங்கன்னு சொல்லும்போது நேரத்தை போய் அவர்கிட்ட செலவு பண்ணுங்கள். அப்படி நீங்கள் செலவு பண்ணால் தான் அது என்ன பண்ணுமா? உங்களுக்கு பாரத்தை மாற்றக்கூடியதாக, கவலை போகக்கூடியதாக, கண்ணீரை போகக்கூடியதாக மாறிவிடும். இவர்கள் அவரோடு கூட சேராமல் இப்படி சேர்ந்தார்கள். மனைவியுடைய வார்த்தையை கேட்டார். இப்போ பாரம் வந்துச்சு, வருத்தம் வந்துச்சு, பிரச்சனை உள்ள மனிதனாக மாறிட்டார். இன்றைக்கி தேவனோடு கூட இருப்பதை விட வேறொரு காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, அங்கே தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அப்படிப்பட்ட பிரச்சனை வெளியே வர கற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறாரு. சங்கீதத்தில் 38:4 நீங்கள் வாசிக்கும்போது பாருங்கள். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. இங்கே சங்கீத பகுதியில் நம்ம பார்க்கும்போது என்னுடைய அக்கிரமங்கள் தான், அவைகள் தான் நம்ம பாரமாக மாறிது. அப்போ நாம் ஏதோ ஒரு காரியங்களை செய்தது நிமித்தமாய் பாரம் சுமக்கலாய் மாறிவிட்டோம். அப்போ இந்த அக்கிரமத்தை போக்கக்கூடியவர் தான் இயேசு. இந்த அக்கிரமத்திலிருந்து விடுதலை பண்ணக்கூடியவர் தான் இயேசு. இந்த இயேசுவை நோக்கி நாம் போகும்போது, பாரமாக இருக்கிறேன், எனக்கு ஒரே பிரச்சனையாக இருக்கேன், அன்றே நான் இப்படி இருக்கேன்ப்பா, நான் இப்படி பண்ணுறேன்ப்பா, என்னப்பா எனக்கு இப்படிலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நீ நம்ம சரியாக இருந்து ஏதோ பிரச்சனை
தேவன் உனக்கு வச்சுட்ட மாதிரி சொல்லக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண வேண்டும் தெரியுமா? தேவ சமூகத்தில் தாழ்மைப்பட்டு, நான் செய்த காரியங்கள் தான் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமங்கள் தான் இன்றைக்கு எனக்கு பாரமாய் மாறிவிட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் தான் எனக்கு வியாதியாக மாறிவிட்டது, என்னுடைய அக்கிரமங்கள் தான் இன்றைக்கு கடனாக நான் மாறிட்டேன், என்னுடைய அக்கிரமத்தினால்தான் என் குடும்பத்தில் இப்படியெல்லாம் இருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு உங்களை முதலாவது தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். வசனம் அழகாக சொல்கிறது, என் அக்கிரமம் தான் எனக்கு பாரமாக மாறிச்சுட்டார். அப்படி உங்களுடைய அக்கிரமத்தின் தான் இன்றைக்கி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள். பாருங்கள், நான் கர்த்தரை நல்லா தாங்க தேடுறேன், நல்லா தாங்க ஜெபம் பண்ணுறேன், எங்கள் வீட்டில் தாங்க இவ்வளோ பிரச்சனை. அப்போ இனிமேல் நீ கரெக்டாக இருந்து தேவனமோ உனக்கு உதவி செய்யாத மாதிரி இன்றைக்கி பேசிக்கணும். அப்படி பேசக்கூடாது, அப்படி நடக்கக்கூடாது. அது தாழ்மை அல்ல, அது பெருமையாக பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள். அப்போ தாழ்மை என்று சொன்னால், நான் சரியில்லை ஆண்டவரே, அதனால தான் நான் இப்படி இருக்கிறேன்ப்பா, என் வாழ்க்கையில் நான் குறைவாக இருக்கிறேன்ப்பா, என்ன மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ண தேவனத்தில் கேட்க கற்றுக்கொள்ளுங்க, பேச கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் சங்கீதம் 90 பார்க்கும்போது 7-10 வாசிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வருத்தப்படுகிற ஒரு சூழ்நிலையை சொல்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் வருத்தங்கள் வருது. அந்த வருத்தத்தில் என்னப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஃபினிஷிங் என்னென்ன வருத்தமும் சஞ்சலமும் தான் எங்கள் வாழ்க்கையில் வந்துச்சுப்பா, ரொம்ப வேதனைப்படுறப்பா, கஷ்டம் எங்கள் வாழ்க்கையில் நெருக்கங்கள் மாறவே மாட்டேங்குதுப்பா, என்னப்பா இது? பார்த்தீங்களா, அவங்க தேவனிடத்தில் முறையிடுகிறார்கள். எங்கள் வாழ்க்கையில் வருத்தமும் சஞ்சலமும் நிறைந்தவர்களாய் வாழ்கிற எங்கள் வாழ்க்கையில் கொஞ்ச காலந்தாப்பா வாழ போகிறோம், 70 பலத்தின் மிக 80 இப்படி வாழக்கூடிய நாட்களில் நீங்கள் எனக்கு உதவி செய்யப்பான்ட்டு தேவனோடு கூட நெருங்குகிறார்கள், தேவனோடு கூட பழகிறார்கள், தேவ உறவை நாடுகிறார்கள். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் இந்த தேவ உறவுக்குள்ளே வருவதற்கு நீ பிரயாசப்பட வேண்டும். இந்த தேவ உறவிலே நிலைத்திருந்து உன்னுடைய வாழ்நாட்களில் மீதம் இருக்கிற நாட்களில் நீ சுகமாய் வாழ்வதற்கு தேவனோடு கூட ஐக்கியப்படு, தேவ உறவில் நினைத்திரு. அந்த வசந்த வாசிப்பது பாருங்க, 7-10. நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர். எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தினால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷமாக இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். பாருங்க, வருத்தம் சஞ்சலம் தான் இருக்குது, அது சீக்கிரமாக கடந்து போகிறது முதல்ல நாங்கள் பறந்து போயிடும்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா தேவனுக்கு முன்பாக தேவனை அண்டிக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிற நேரங்களில் இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய இயேசு ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய ஒரு இயேசு இருக்கிறாரு. அந்த பிரச்சனையை மாற்றக்கூடிய தேவனத்தில் நீ நெருங்கி வா, கிட்ட வா, என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். நீ கிட்ட போறனா போ, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு சின்ன குழந்தை பாருங்க கத்தினே அப்படி போச்சுன்னா பாருங்க, அங்கே இருக்கிற பெரியவங்க பார்த்தாங்கன்னா உடனே அந்த குழந்தைய தூக்கத்தான் போவாங்க. அந்த குழந்தை சரியில்லை அலங்கலமாக இருந்தால் கூட என்ன பண்ண தூக்கி என்ன பண்ண அந்த குழந்தைக்கு சரி பண்ணுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்போது நாம் மாத்திரம் எப்படி இருக்க தெரியுமா? இப்படி நன்மை செய்கிற ஒரு இயேசுக்கிட்ட நாம் ஏன் கிட்ட போக மாட்டோம்? ஏன்னா நான் பிரச்சனை கூட தான் போயிட்டேன், நான் அவருடைய சத்தத்தை கேட்காம அவருடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காம என் இஷ்டம் போல வாழ்ந்துட்டேங்க. வாழ்ந்த நாட்களில் நான் வியாதி உள்ளவனாய், வாழ்ந்த நாட்களில் பிரச்சனை உள்ளனாய், வாழ்ந்த நாட்களில் என் குடும்பத்தில் சரியில்லாதனாய் மாறிவிட்டேன். இன்னைக்கு திரும்ப போ. இளையகுமார் அந்த கேள்விப்பட்டான் பாருங்க, புத்தி தெரிஞ்சு அவன் போனான் பாருங்க, எங்கே இருந்து ஆனால் ஆசுவாதமாக அதே ஏற்றுக்கு திரும்ப ரிட்டர்ன் போயிட்டான், நல்லா இருக்கிறான். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி உன் வாழ்க்கையில் நீ எதை இழந்துட்டு இருக்கியோ அங்கே போயிட்டு இதை எழுந்துட்டு அங்கே போய் நிற்காத, வியாதியை பார்த்து நிற்காத, பலவீனத்தை பார்த்து நிற்காத. வருத்தத்தை நீக்கக்கூடிய இயேசு இருக்கிறார், பாரங்களை நீக்கக்கூடிய இயேசு இருக்கிறார். அவரிடத்தில் நான் போக வேண்டும் என்று போ. அவர் உன்னை தேற்றுகிற தேவனாய், பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு மகளை நீங்கள் பாருங்கள், பாவம் செஞ்சுட்டான். இந்த பாவம் செஞ்சவரை என்ன பண்ண தெரியுமா? ஒரு அரிய கல்லறிஞ்சு கொண்டு போடணும். மோசனுடைய ஆகமம் சட்டம் அப்படி தான் ஏற்றப்பட்டது, அந்த சட்டத்தை மீறவே கூடாது. அப்படி பாருங்கள், எல்லாரும் துரத்தி கொண்டு வராங்க அவளை கொண்டுன்னு சொல்லிட்டு. அவள் விரைந்து எங்கே வந்தா தெரியுமா? இயேசுடைய பார்த்துக்கிட்டவரா, இயேசு அமர்ந்திருக்கிற இடத்த தேடி ஓடி வருகிறா. எல்லாரும் சொல்கிறாங்க பாருங்கள், இவளை கல்லறிஞ்சு கொண்டுன்னு சொல்லும் போது இயேசு பாருங்கள், ஆமாம் இவளை என்கிட்ட இருந்து எட்டுன்னு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தொத்தி விடல, அவளை விலக்கி வைக்கல. அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அவர் குனிந்து எழுதி கொண்டு இருந்தவர் சொல்கிறார் பாருங்க, அந்த மகளை பார்த்து உங்களில் பாவம் செய்யாத எவனோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, கல் வச்சுக்கிறார் எல்லாரையும் பார்த்து பேசினார். பாரம்
இப்போ நான் செத்து போகிறேன், இனி என் வாழ்க்கை அவ்வளோதான், என் முடிவு அவ்வளோதான் அப்படின்னு அந்த இடத்துல இயேசுக்கிட்ட போனால் கூட நான் பரிசுத்தம் இல்லையே, நான் பரிசுத்தம் தூரமாக நின்றுதாங்கன்னா முடிஞ்சு போச்சு கதை. பரிசுத்தம் இல்லாதவள் தான், பரிசுத்தம் கெட்டவள் தான் இயேசு கிட்ட ஓடி வருகிறாள். இயேசு அந்த பரிசுத்தம் கெட்டவளை தான், பரிசுத்தம் இல்லாத ஒரு மகளை பார்த்து தான் மகளே என்று அழைக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ என்ன விதமான அக்கிரமங்களோ பாவங்களோ அநியாயங்களோ நீ செய்து கொண்டு வாழ்ந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் பக்கமாக திரும்பு. உன் வேதனையை நீங்கள் வச்சுடுவார், உன் பலவீனத்தை போக்கிடுவார், உன் கண்ணீரை துடைப்பார். உனக்கு அவர் உதவி செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் சொல்லுகிறார், உங்களில் பாவம் செய்யாத எவனோ முதல்ல கல்லெறி. பாருங்க, கல் வச்ச எல்லாரும் அவ்வளோ ரெடியாக இருந்தாங்க. இன்றைக்கி இவ்வளோ கொன்னுடுவோம், இன்றைக்கி தேவனுக்கு பிரியமாக ஒரு காரியங்களை செய்ய போகிறோம், இப்படி தவறு செய்தவளை சட்டத்தை நிறைவேற்ற போகிறோம் என்று ரெடியாக இருந்தார்கள். ஆனால் சட்டத்தையே மாற்றி அமைத்தவர் தேவன். உன் வாழ்க்கையில் இனி அவ்வளோதான், எங்கள் வாழ்க்கை சஞ்சலத்திலேயே முடிஞ்சு போகுது, எங்கள் நாட்கள் கழிஞ்சு போச்சு, நாங்களும் பறந்து போகிறோம் நீ நினச்சினுப்ப. உன் நாட்களில் உன் பாவத்தை மன்னிக்கிறவர், உன் வருத்தத்தை போக்குறவர், உன் கண்ணீரை துடைக்கிற ஒரு இயேசு இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, தேவனை அறியாதவர்கள் வேறு மதத்தினர் பார்த்துருந்தாலும் இந்த இயேசுவே எனக்கு கூப்பிடு. இந்த இயேசு வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பார். இந்த இயேசு உனக்கு ஒரு நன்மை செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். உன் வருத்தத்தை போக்கக்கூடிய இயேசு உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்வார், அவர் உன் தேவையை சந்திப்பார், அவர் உன் நெருக்கத்தை மாற்றுவார். நீ என்ன தேவைகளோடு இருந்தாலும், அப்பா நான் அப்படி நிற்கிறேன்பா, எனக்கு உதவி செய்யப்பா அப்படின்னு சொல்லிட்டுப்பார். உன் வருத்தத்தை நீக்கக்கூடிய தேவன் உன்னை வந்து உன் பக்கத்தில் வந்து நம்புற மகனே மகளே என்று அணைத்து கொண்டு தாய் தேற்றுவது போல தேவன் உங்களை தேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர் உனக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். யோபு எடுத்துக்கொள்ளுங்க, 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. அக்கினி பொறிகள் மேலே பறக்கிறது போல மனுஷன் வருத்தம் அனுபவிக்க பிறந்திருக்கிறான். இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. ஏங்க வாழலாம் அப்படி தாங்க இருக்கணும். ஒரு அம்மா கிட்ட பேசுகிறேன், அது சொல்லுது பாருங்க, மண்டை இருக்கிறவங்களும் சளி இருக்குங்கன்ட்டு. அப்போ மண்டை அதுக்கு தான் சளிக்காகவே வச்சுருந்தாரா? இல்லையே. கவனிச்சுங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில வியாதிகள் வந்து போகும், அது என் வாழ்க்கையில் அப்படியே தான் இருக்கும்னு நீ நினச்சிடக்கூடாது. எல்லாம் இந்த பழமொழி சொல்கிற மாதிரி என்ன கேட்டு போயிடக்கூடாது. மனுஷனுடைய நாட்கள்லாம் என்ன பண்ண வருத்தம் அனுபவிக்கவே பிறந்தான்னு சொன்னார். இப்படி சொன்ன யோபு தான் வருத்தத்தோடு இருந்தாரா? திரும்பவும் 10 பிள்ளைகளை பெற்றெடுக்க ஆண்டவர் உதவி செய்தார், அவரை பலப்படுத்தினார், அவர் தேவையை சந்தித்தார். நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறது தெரியுமா, அப்படிப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு நம்ம வாழ்க்கையில் அப்படி தாங்க போயிடும். எங்கள் அப்பா அப்படி தாங்க மறிச்சார், எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே இப்படி தாங்க, அப்படி சொல்லக்கூடாது. இயேசுக்கிட்ட வந்துட்டா உன் பிரச்சனை எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறவர், உன் பிரச்சனை இருந்து உனக்கு விடுதலை கொடுக்கிறவர், உனக்கு சமாதானத்தை சந்தோஷத்தை பெருக பண்ணுகிற ஒரு தேவன். உன் வாழ்க்கையில் உள்ள வருத்தங்களை மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த இயேசு. நீ என்ன பிரச்சனையோடு இருக்கிற? 12 வருடமாக பெரும்பாடுங்க வேதனையோடு தாங்க வாழுறேன். வேதனையோடு வீட்டில் இருக்கக்கூடாதுங்க. வேதனை நீக்கக்கூடிய இயேசுவை தேடி வந்தார்கள். இந்த வேதனை நீக்கக்கூடிய இயேசு இவங்க தேடி வந்தோடனே ஏன் என்னை தொட்டன்னு சொல்லிட்டு திட்டி வல்லமை பிடிங்கினாரா? இல்லையே. மனிதர் தாங்க ஒன்று கொடுப்பான், கொடுத்தது பிடிக்குவாங்க. ஆனால் தேவன் அப்படியாப்பட்டவர்லாம், கொடுத்தது தான். தொட்டாங்க, தொட்ட மாத்திர சுகம் சுகம்டான்னு என்ன சொல்கிறாங்க பாருங்க. உன் வேதனை நீங்க என்ன பண்ணு, சுகமாக இருப்போ, சந்தோஷமாக இருப்போ. ஏசுக்கிட்ட வந்தால் சந்தோஷம், ஏசுக்கிட்ட வந்தால் நிம்மதி. இந்த ஏசுக்கிட்ட தாங்க 10 வருஷமாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலைங்க. நீ ஏசுக்கிட்ட வரணும், வார்த்தையை பிடிச்சுக்கொள்ளணும். ஏதோ ஒரு வார்த்தையை உன் இஷ்டம் போல பேசிக்கூடாது. வேதங்கள் வசனங்கள் என்ன சொல்ல அதை பிடித்துக்கொண்டு பக்தியாக வாழ கற்றுக்கொள். உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோமான்றே. இப்போது எங்களை தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். பாரத்தோடு இருக்கிறவர்கள், சஞ்சலத்தோடு இருக்கிறவர்கள், கண்ணீரோடு இருக்கிறவர்கள் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் இந்த இயேசு என் வேதனையை போக்கக்கூடியவர், இந்த இயேசு என் கண்ணீரை துடைக்கக்கூடியவர், இந்த இயேசு என் பிரச்சனை விடுதலை கொடுக்கிறவர் என்பதை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஒவ்வொரு கர்த்தர் நடத்தி ஆசீர்வதிங்க. தேவையில்லாவற்றை சந்திங்க, நெருக்கத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க. நீ உதவி செய்வதற்காக நன்றி 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 அப்பா. எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின்
ஜெபத்திற்கு நல்ல பிதாவே, ஆமென். God bless you.